வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அநீதிக்கு எதிரான நீதியின் குரலாம், அதன் சட்ட வடிவமாம், இடஒதுக்கீடு குறித்து பேசும் எல்லோருக்கும் எல்லாம் பகுதியிலிருந்து சில கட்டுரைகள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது இப்போ நம்ம அயோத்திதாசருடைய பங்களிப்பு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா உள்ள கதை. இன்னைக்கு நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்ட நாள். ஸோ நீதி கட்சிக்கு முன்னதாக இருந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதோட தோற்றம் பற்றி தான் இந்த பகுதியில் பேச போகிறோம். ஸோ பிளாசிக் போர்ல 1757 சிராஜ் உத்தவலாவை வீழ்த்தி வங்கத்தை வென்றது முதல் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய காலகட்டத்தில் ரெண்டு வகையான போக்குகள் இருக்கு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஹைதர் அலி, திப்பு, ஊமைத்துறை, கட்டபொம்மன் என ஆங்கிலேயர் ஆட்சியை ஏற்க மனமில்லாத உரிமைக்கு போராடிய வீர மரபினர்களா இருக்காங்க. ரெண்டாவது வகையானவங்க நாட்டை யார் ஆட்சி பண்ணா என்ன அப்படின்னு கருதுனதோட மட்டுமல்லாம அதுல தங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்கக்கூடிய பங்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயங்களை முதன்மையா கொண்டு செயல்பட்ட இரண்டாவது மரபினர். ஸோ இவங்க மட்டும்தான் ஆங்கிலேயர் ஆட்சிகள் தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் பயில்றாங்க. அவங்கதான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களாக எல்லா துறையிலையும் இருந்தாங்க. நடப்பது ஆங்கிலேயர் ஆட்சியா இல்லைன்னா ஆதிக்க வகுப்பாரோட ஆட்சியா அப்படின்னு கேள்வி எழுப்புற அளவுக்கு பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. பெரும்பான்மை மக்கள் கல்வி பயில வாய்ப்பு இல்லாதவங்களாகவும் அவங்களுக்கு அனுமதி இல்லாதவங்களாகவும் கல்வி பயில்வதற்கு அனுமதி இல்லாதவங்களாகவும் இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்த இந்தியாவுக்கு ஆதிக்கம் இருந்தா ஆதிக்க எதிர்ப்பும் இருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் தங்களுக்குன்னு ஒதுக்கிக்கிட்ட பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்ததுல சென்னை மாகாணம் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருந்தது. அதோட விளைவா ஆங்கிலேய அரசு வேலைகள்ல அனைத்து ஜாதியினரும் நியமிக்கணும் அப்படிங்கிற வருவாய்த்துறை நிலையாணை ஸ்டாண்டிங் ஆர்டர் 128-2 அப்படிங்கிற ஒரு ஆர்டரை 1854 வெளியிடுறாங்க. சென்னை மாகாண அரசுல பணிபுரிந்த பார்ப்பனர் அல்லாத அதிகாரி ஒருத்தர் ஃபேர் பிளே அப்படிங்கிற புனை பெயர்ல கவர்னராக இருந்த லார்ட் வென்லாக் அவருக்கு ஒரு பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கான உரிமைகளை கேட்கக்கூடிய 2 கடிதங்களை எழுதுறாரு. ஸோ அதுக்கு பேர் பார்ப்பனர் அல்லாத வகுப்புகளும் இந்திய பொதுத்துறையும் அப்படிங்கிற பேர்ல த நான் பிராமின் ரைசஸ் அண்ட் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிற பேர்லையும் பார்ப்பனர் அல்லாத வகுப்புகளை மேம்படுத்தும் வழிமுறைகள், அதாவது த வேஸ் அண்ட் மீன்ஸ் டு அமிலோரேஷன் ஆஃப் தி நான் பிராமின் ரைசஸ் அப்படிங்கிற பேர்லயும் 2 கடிதங்கள் எழுதுறாங்க. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆள்றதா சொல்லப்பட்டா கூட உண்மையிலேயே பார்ப்பனர்கள் தான் இங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இந்த கடிதங்கள் அரசு வேலைகளில் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்கப்படணும் அப்படின்னு கேட்கக்கூடிய கடிதங்களாக இருந்தது. ஸோ இதெல்லாம் மிகச்சிறிய அளவிலான துவக்கம் தான். ஆங்கிலேய அரசோட நிலையாணை சரியான முறையில நடைமுறைப்படுத்தப்படலை. ஸோ அந்த அரசோட நிலையாணையை புறக்கணிச்சுட்டு நெல்லூர் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா வெங்கட்ட ராமனையர் அப்படின்னு சொல்லி தெலுங்கு பார்ப்பனரை 49 உறவினர்களை கொண்டு அரசு பதவிகளில் நியமனம் செஞ்சாங்க. ஏன்னா அனைத்து துறையிலையும் பார்ப்பனர் ஆதிக்கம் நிறைந்திருந்த காலம் அது. அதனால அவங்களுக்கு அது சாத்தியமாச்சு. இப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்க நினைத்தா சாத்தியப்படக்கூடிய விஷயங்கள் தான் அரசு அதிகார மட்டத்துல இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு 1912 சென்னை மாகாணத்துல மக்கள் தொகை விழுக்காடுல 3.2 விழுக்காடு மட்டுமே இருந்த பார்ப்பனர்கள் 83.3 விழுக்காடு நீதிபதி பதவிகளை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அதே வேளையில 85.6 விழுக்காடு இருந்த பார்ப்பனர் அல்லாத மக்கள் தொகையில 16.7% தான் அரசு பணிகள்ல இருந்தாங்க. பார்ப்பனர்களுக்கு தான் புரோகிதர் வேலை அப்படிங்கிற திட்டம் சமூகத்துறையில அமைஞ்சிருந்தது போலவே பார்ப்பனர்களுக்கு தான் உத்தியோக மண்டலம், மற்றவங்களுக்கு அங்க வேலை இல்ல, இடம் இல்ல, தகுதி பெற வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற துக்ககரமான நிலை தான் அரசியல் துறையில ஏற்பட்டுச்சு. தமிழகத்தார் தென்னாட்டார் பிற்படுத்தப்பட்ட மக்களாயிடுறாங்க. ஏமாந்த காலத்துல ஏற்றம் கொண்டோர் புலிவேஷம் போடுகின்றனர். எளியாக முயலாக இருக்கின்றோம் நாம் என்று நல்லறிவாளர் எண்ணி ஏக்கமுறும் நிலை பிறந்தது, எங்கும் இருள் சூழ்ந்தது அப்படின்னு பேராசிரியர் அன்பழகன் அன்றைய நிலையை பதிவு செய்திருக்கிறார். ஸோ இருள் சூழ்ந்த இந்நிலையை நீடிக்க விட்டா பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் எட்டாக்கனியா இருக்கும். இதுல இந்த உணர்வு கொண்டோர் பெருகிட்டே வராங்க. ஸோ அதுல 3 பேர் மிக முக்கியமானவர்கள்.
முதலாமானவர் வெள்ளுடை வேந்தர் என அழைக்கப்பட்ட பி.டி. தியாகராயர். இரண்டாம் அவர் டாக்டர் தரவாட் மாதவன். மூன்றாம் அவர் டாக்டர் நடேசனார். பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு கல்வி கற்க உதவக்கூடிய விடுதி ஒன்றை 1914 சென்னையில டாக்டர் நடேசனார் தொடங்குறாரு. 2 வருஷம் கழிச்சு 1916 ஆண்டு நவம்பர்ல இந்த 3 பேரும் சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தோற்றுவிக்கிறாங்க. சோ அடுத்த மாதம் 1916 வருஷம் டிசம்பர்ல தென்னிந்திய நல உரிமை சங்கம் தயாரித்த பார்ப்பனர் அல்லாத மக்களின் உண்மையான நிலையை பற்றி விளக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத கொள்கை அறிக்கை வெளிவந்தது. கிட்டத்தட்ட 4 கோடி மக்கள் தொகை கொண்ட சென்னை மாகாண பார்ப்பனர் அல்லாத மக்களோட உண்மையான நிலையை அதுதான் பிரதிபலிச்சது. அன்றைய சென்னை மாகாணத்துல இருந்த 140 உதவி கலெக்டர்ல 77 இடங்களை பார்ப்பனர்கள் பெற்றிருந்தாங்க. பார்ப்பனர் அல்லாதவங்க வெறும் 30 இடங்கள்ல இருந்தாங்க. சென்னை மாநிலத்தில இருந்து அனைத்து இந்திய காங்கிரஸ் குழுவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 உறுப்பினர்ல 14 பேர் பார்ப்பனர்களா இருந்தாங்க. ஒருவர் மட்டுமே பார்ப்பனர் அல்லாதவரா இருந்தாங்க. 1901 வருஷம் 1911 ஆண்டு வரையிலான 10 வருஷத்துல மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துல 4074 பார்ப்பன மாணவர்கள் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. அதுல ஒப்பிடும்போது 1035 பார்ப்பனர் அல்லாத மாணவர்கள் மட்டும்தான் பட்டம் வாங்கியிருந்தாங்க. சோ வேலை வாய்ப்பு, கல்வி, அரசியல் என அனைத்து துறையிலையுமே ஒரே வகுப்பாளருடைய ஆதிக்கம் செலுத்துவதை யாராலதான் பொறுக்க முடியும்? சோ அன்னைக்கு நிலவன பார்ப்பனர் ஆதிக்கத்தை சுட்டிக்காட்டிய பார்ப்பனர் அல்லாத கொள்கை அறிக்கை அதிகாரத்தை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய சுயாட்சி வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அதன்படி அந்த அறிக்கைப்படி ஒவ்வொரு வகுப்பினருக்கும் அவங்க நாட்டுல அவரவர்களுக்கு நாட்டுல உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்கவுங்களுக்கான உரிமையை பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை அந்த அறிக்கை வெளிப்படுத்தியது. அன்னைக்கு இருந்த பார்ப்பனர் அல்லாத அன்றிருந்த பத்திரிகைகள்ல பார்ப்பனர் அல்லாத கொள்கை அறிக்கையை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு பத்திரிகை கிடையாது. அன்னைக்கு தேச நலனை கெடுக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. ஆங்கில இந்து நாளிதழ் மற்றொரு பத்திரிகை இழிந்த மனநிலை கொண்டவர்களோட தயாரிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு தோன்றிய எதிர்ப்பையும் அவதூறு பிரச்சாரத்தையும் மீறி பார்ப்பனர் அல்லாதோரின் மேக்னா கார்ட்டா என்று அழைக்கப்படும் அளவுக்கு பார்ப்பனர் அல்லாதோர் கொள்கை அறிக்கை பார்ப்பனர் அல்லாத மக்களின் வரவேற்பை பெற்றது. பல 100 ஆண்டுகளாக தாங்கள் அனுபவித்த ஜாதிய ஒடுக்குமுறை குறித்து மௌனம் காத்த பார்ப்பனர் அல்லாதவர்களின் உணர்வை தட்டி எழுப்பி உரிமைக்கு போராட அழைக்கும் திறவுகோலாக பார்ப்பனர் அல்லாதோருடைய அறிக்கை அமைந்தது. ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக பார்ப்பனர் அல்லாதவங்க நடத்தக்கூடிய நீண்ட நெடிய போராட்டத்தின் தொடக்கத்தை குறிக்கக்கூடிய அந்த வரலாற்று ஆவணமாக 2000 சொற்களுக்கு கூட இல்லாத பார்ப்பனர் அல்லாத கொள்கை அறிக்கை விளங்கியது அப்படின்னு சொல்றது மிக பொருத்தமா இருக்கும். சுருங்க சொன்னா, வருங்காலத்தை தீர்மானிக்க போகும் சமூக நீதி கொள்கையின் சுருக்கமான வடிவமாக பார்ப்பனர் அல்லாதோர் கொள்கை அறிக்கை அமைந்தது. இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் இன்று தொடங்கப்பட்ட நீதி கட்சி அப்படிங்கிற அமைப்பா பிற்காலத்துல வளருது. இதோட தொடர்ச்சியா அடுத்து நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.